குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்ம் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் சாப்டர் 9 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். இதில நம்ம பார்க்கக்கூடியது 3 ஹெட்லைன் தான். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ், கவர்மெண்ட் கம்பெனி. இது 3 பத்தி தான் பார்க்குறோம். இந்த 3லயும் பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்னா என்ன? அதனுடைய மீனிங், ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். கார்ப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் அப்படின்னா பொதுக்கழகம். அதனுடைய இயல்புகள், ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றது அரசு நிறுவனங்கள். அதனுடைய ஃபியூச்சர், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிசினஸ் ஃபார்ம் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் மேனேஜிங் ஸ்டேட் என்டர்பிரைசஸ் இஸ் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். நம்ம இருக்கிறது மிகவும் பழமையான அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் தான் சொல்றாங்க. In those days, no distinctions was made between the routine functions of a government. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு தொடக்க காலத்துலலாம் நிறுவப்பட்ட பெரும்பான்மையான அரசு அமைப்புகள் எதை சார்ந்ததா மட்டுமே இருக்குது அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டல் கம்பெனிஸாவே இருக்க செய்யுது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்தியன் ரயில்வே ஆர் மேனேஜ்டு பை எ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. அதே மாதிரி போஸ்ட் டெலிகிராம் சர்வீஸ் ஆர் ரன் ஆஸ் ஏ டிபார்ட்மெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஏ கம்யூனிகேஷன்ஸ். அதேமாதிரி டெல்லியில் பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்கீம் அப்படின்றது ஆல் இந்தியா ரேடியோ, தூர்தர்ஷன் ஆர் தோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இது என்ன அப்படின்னா ரயில்வே அப்படின்னா ரயில்வே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பண்ண செய்கிறாங்க. போஸ்ட் அண்ட் டெலிகிராம் இருக்குது அப்படின்னா சர்வீஸ் ரன் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். அந்தந்த அமைச்சகம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கம்பெனிஸ் அந்தந்த நிர்வாகங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ் பண்ண செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து ஒரு ஒரு கம்பெனி உருவாக்குது அப்படின்னு சொன்னா அதாவது அரசு தொழில் கவர்மெண்ட்டுடைய கம்பெனிஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா டிபார்ட்மெண்டல்ல வர செய்யும். இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ் வேர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்த எல்லா ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸுமே எதில் வரும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்டலில் தான் வந்துச்சு. ஆர்கனைசேஷன்ஸ் பப்ளிக் கார்பரேட் ரன் அஸ் செப்பரேட் ஃபுல் ஃபீ ஃப்ளெட்ஜ் மினிஸ்ட்ரி ஆர் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப் டிவிஷன்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒவ்வொன்றுமே அதுக்குன்னு என்னென்ன மாதிரியான மினிஸ்ட்ரிஸ் இருக்க செய்தோ அது மூலமா மட்டுமே இந்த அமைப்பகங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரன் பண்ணிட்டு வர செய்யறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறுதியான பொறுப்பு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் லைன் வித் த மினிஸ்ட்ரி கன்சர்ன்ட். Who is responsible to the parliament or state legislative for the affair of the departmental undertaking. ஸோ இந்த ஒவ்வொரு கம்பெனிஸும் இருக்குது இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது யாருக்கிட்ட தொடர்பு உடையதாக இருக்குதோ அந்தந்த மினிஸ்ட்ரி கன்சர்ன்ஸ் யாரும் வந்து இருக்கிறாங்களோ அந்த மினிஸ்ட்ரியுடைய பொறுப்பில் மட்டுமே இருக்க செய்யும். அதே மாதிரி இதனுடைய ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபார் அஃபேர் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்காகவும் இருக்க செய்யும். அதாவது என்ன பாராளுமன்றம் ஏன்னா அதனுடைய மாநில அரசினுடைய சட்ட சபையினுடைய பொறுப்பு அப்படின்றது அந்தந்த சட்ட சபைகளுக்கோ இல்லை அப்படின்னு சொன்னோம்னா பாராளுமன்றத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொறுப்பு அப்படின்றது இருக்க செய்யும். அதனுடைய அமைச்சகம் எதெல்லாம் இருக்க செய்தோ அந்த அமைச்சகத்தோட இதுக்குன்னு அத்தாரிட்டிஸ் அதிகாரங்கள் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நினைச்சிருக்க செய்வாங்க. கவர்மெண்டல் ஃபினான்சிங் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் ஃபினான்ஸ்டு த்ரூ ஆனுவல் பட்ஜெட் அப்ரோப்ரியேஷன்ஸ் பை த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று பார்லிமெண்ட் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஃபினான்சியல் ஆனுவல் பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட் எல்லாமே யார் தான் நியமிக்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்தந்த ஸ்டேட் என்னென்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிதி அப்படிங்கிறது பட்ஜெட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒதுக்கீடு செய்யவும் செய்கிறாங்க. இந்த ரெவன்யூ ஆஃப் அண்டர்டேக்கிங் ஆர் பெய்டு இன்டு த கவர்மெண்ட் ட்ரெஸரி. இதில் வந்து அது ஒரு ரெவன்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய யாருடைய ட்ரெஸரியில் வந்து
சேரும் அப்படின்னு சொன்னா, அரசினுடைய கருவூலகம்னு சொல்லுவாங்க. ட்ரெஸரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கருவூலகத்திலிருந்து நிறுவனங்களுக்கான வருவாய் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செல்லவும் செய்யுது. கவர்மெண்டல் ஃபினான்சிங். தி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் ஃபினான்ஸ்டு த்ரூ ஆனுவல் பட்ஜெட் அப்ராப்ரியேஷன்ஸ் பை த பார்லிமெண்ட் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பார்த்துட்டோம். அதாவது பாராளுமன்றம் இல்லைன்னா சட்டமன்றத்தினுடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தினுடைய ஒதுக்கீட்டின்படி தான் நிதி அப்படின்றத அதுக்குன்னு என்ன பண்றாங்க, கிடைக்கவும் செய்யறாங்க. அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கணக்கியலும் தணிக்கையும். இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் சப்ஜெக்ட் டு த நார்மல் பட்ஜெட்டிங், அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, சாதாரண முறையில் பார்த்தீங்க அப்படின்னாலே வரவு செலவு திட்டம் திட்டம் அப்படிங்கிறத கணக்கியல், அதில் அதே மாதிரி ஆடிட்டிங் அப்படிங்கிற நடைமுறைகள் எல்லாமே அரசினுடைய அனைத்து துறைகளுக்குமே என்னென்ன அரசு நிறுவனங்களுக்கு எப்படியெல்லாம் போட செய்கிறாங்களோ எல்லா கவர்மெண்ட்டுக்குமே என்னென்ன மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் இதுக்கும் போட செய்யுங்க. விச் ஆர் த அப்ளிகபிள் டு ஆல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். எந்தெந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படியெல்லாம் பட்ஜெட்டிங் போடுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்க்கும் இருக்க செய்யுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேனேஜ் பை எ சிவில் சர்வெண்ட். சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிறது யார் மேனேஜ்மெண்ட் பண்ண, அரசு அலுவலர்கள் தான். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல மேனேஜரி பை எ சிவில் சர்வெண்ட். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் இதை மேனேஜ்மெண்ட் பண்ண செய்கிறாங்க. த சப்ஜெக்ட் டு சேம் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் அஸ் அப்ளிகபிள் டு சிவில். மற்றதுலாம் என்னென்ன மாதிரியான ஒரு பணி சூழல் அப்படின்றது இருக்க செய்யுது அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சர்வெஞ்சிங் இம்யூனிட்டி அப்படின்றது அடுத்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சட்ட விலக்களிப்பு அப்படின்றது இருக்கா அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் கேன் நாட் பி ஷூர்டு எனிபடி. இதுக்குன்னு என்ன கிடையாது அப்படின்னு சொன்னால், வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் மேலே நம்ம ஏதாவது வழக்கு போட முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. அட்வான்டேஜில் ஈஸி ஃபார்மேஷன்ஸ். இட் இஸ் ஈஸி டு ஸ்டெப் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிரியேட்டிவ் பை த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் டிசிஷன்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிபார்ட்மெண்டல் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஃபார்மேஷன் பண்ண முடியும். டைரக்ட் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் எ பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். என்னது இது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா, நேரடியாக பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் சட்டமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க செய்யுது. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட் ஆர் எ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் த்ரூ இஸ் எ ஓவரால் ஹெட் த மினிஸ்ட்ரி கன்சென்ட். அந்தந்த அமைச்சகம் அப்படிங்கிறது அந்த அமைச்சகத்தினுடைய நேரடியான கட்டுப்பாட்டின் மூலமாகவே இது என்ன பண்ணுது, செயல்படவும் செய்யுது. சீக்ரெசி மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீக்ரெட்டே இருக்குதா, என்னென்ன மாதிரியான சீக்ரெட்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களா, கண்டிப்பாக செய்கிறாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் லைக் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் பவர் cannot be better managed other than the government department. மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை விட இந்த டிபார்ட்மெண்டல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சீக்ரெட் அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ஸோ இதில் அண்டர்டேக்கிங் கேன் மெயின்டைன் சீக்ரெட்லி இன் த ஒர்க்கிங் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சீக்ரெட் அப்படிங்கிறத மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எ சோசியல் சேஞ்சஸ். இது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாகவும் இருக்க செய்யுது. லெஸர் பேர்டன் ஆஃப் எ டாக்ஸ் ஆன் பப்ளிக். யாருக்கு மிக குறைவான அளவு வரி சுமை இருக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு தான். எப்படியோ ஏர்னிங் ஆஃப் எ டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆர் என்டையர்லி பார்த்தீங்கன்னா பெய்டு இன்டு கவர்மெண்ட் ட்ரெஸரி ரிசல்ட்டிங் த லெஸர் டாக்ஸ் பேர்டன் ஆன் த பப்ளிக். இந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தை எதில் கொண்டு செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸரி தான், கவர்மெண்ட்டுடைய ட்ரெஸரியில் தான் செலுத்த செய்கிறாங்க. ஸோ இதனால் பப்ளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸோட இது எப்படி இருக்குது அப்படின்னா போடக்கூடிய டாக்ஸ் அப்படிங்கிறது பேர்டன் அப்படிங்கிறது மிக குறைவானதாகவே இருக்க செய்யுது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எ சோசியல் சேஞ்சஸ். கவர்மெண்ட் கேன் ப்ரொமோட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஜஸ்ட் த்ரூ த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இதை கவர்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரொமோட் பண்ண செய்கிறாங்க. வரவு செலவு திட்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எ சோசியல் சேஞ்சஸில் பொருளாதாரம் ஒன்றுனா எக்கனாமிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸு த்ரூ த
டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அரசினுடைய பொருளாதாரம், சமூக நீதி இப்படிங்கிறது எல்லாமே அரசு துறை நிறுவனங்கள் மூலமாகவே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சிறப்பான முறையில செயல்படுத்தவும் முடியும். அதனால தான் இந்த டிபார்ட்மெண்டல் அப்படிங்கிறது கேன் பி யூஸ்ட் த கவர்மெண்ட் அஸ் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எ சோசியல் சேஞ்சஸ். இதில அதனோட கவர்மெண்ட் அப்படிங்கிறது அந்த சோசியல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத இந்த டிபார்ட்மெண்டல் நிறுவனங்கள்ல வந்து ஒரு கருவியாகவும் பயன்படுத்தவும் செய்றாங்க. அரசாங்கம் அப்படிங்கிறது சமூக மாற்றத்தை ஏற்படுத்த துறை நிறுவனங்கள ஒரு என்னவா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா பயன்படுத்த செய்றாங்க. லெஸ்ஸர் ரிஸ்க் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மனி. பொதுமக்களுடைய பணத்த தவறான முறையில பயன்படுத்துறது அப்படின்றது மிக குறைவானதா இருக்க செய்யுது. ஸோ ஆல் த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஸ் சப்ஜெக்ட் டு பட்ஜெட்டிங், அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டோட இதில இருக்கும். போடக்கூடிய வரவு செலவு திட்டம் எல்லாமே எந்தனுடைய எதனுடைய பேசிக்ல இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட்டினுடைய கட்டுப்பாட்டுல மட்டுமே இருக்கவும் செய்யும். த ரிஸ்க் ஆஃப் த மிஸ்யூஸ் ஆஃப் பப்ளிக் மனி இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ். எப்படி இருக்கு அப்படின்னா, பொதுமக்களுடைய பணத்த தவறான முறையில பயன்படுத்துறது அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா, மிக குறைவானதாக இருக்க செய்யுது. கைடட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. யாருடைய கைடன்ஸ பின்பற்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்தந்த மினிஸ்ட்ரி என்னென்ன மாரி அமைச்சகம்லாம் இருக்குதோ, அந்த அமைச்சகத்தினுடைய விதிமுறைகளையும், செயல்பாடுகளையும் கரெக்டான முறையான முறையில பயன்படுத்தவும் செய்யறாங்க. இந்த அண்டர்டேக்கிங் பார்த்தீங்கன்னா, சூப்பர்விஷன்ஸ் ஆஃப் த டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அந்தந்த அமைச்சகத்தினுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது யாரா இருக்கிறாங்களோ, அவங்களுடைய கண்ட்ரோல்ல மட்டுமே இருக்க செய்யும். டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ரெட் டாப்பிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிகப்பு நாடா போக்கும்னு சொல்லிட்டு. ஸோ டூ மச் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் விச் த ரிசல்ட் இன் டிலே. கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் கேனாட் அஃபோர்ட் டிலே இன் த டேக்கிங் டிசிஷன்ஸ். இது நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது இருக்க செய்யுது. அப்போ ரிசல்ட் அப்படின்றது எப்படி ஆகுது? டிலே ஆகுது. அப்போ ஆர்கனைசேஷன்ஸ் கேனாட் என்ன பண்ண முடியாதா? அஃபோர்ட் டிலே இன் டேக் டிசிஷன்ஸ். உடனடியான முறையில ஒரு முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, எடுக்கிறதுக்கு ஏற்றதாக இந்த அமைப்பு அப்படின்றது இருக்கிறது கிடையாது. இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஏ அடிஷ்னல் டாக்ஸேஷன்ஸ். இதில் என்ன கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான அளவு வரியை செலுத்த செய்கிறாங்களா, அதாவது லாஸஸ் என்கர்டு எங்கேயெல்லாம் வந்து அதிகமான அளவு லாஸஸ் வர செய்யுதோ மிட் பி அவுட் ஆஃப் தயர் ட்ரெஸரி. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொகை அப்படிங்கிறது ட்ரெஸரியில் பார்த்தீங்க அப்படின்னா, தொகை அப்படிங்கிறது வழங்க வேண்டியதாக இருக்க செய்யும். அப்போ யார்கிட்ட தான் இதெல்லாம் போகுது அப்படின்னா, அடிஷ்னல் டாக்ஸேஷன்ஸ் பேர்டன் ஆஃப் விச் ஆஃப் ஃபால் ஆஃப் த காமன் மேன். ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு மனிதர்கள்ட்டையும் இந்த டாக்ஸன்ஸ் அப்படிங்கிறது பேர்டன் அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட தான் அந்த வரியை அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, கூடுதலான முறையில் செலுத்தவும் செய்கிறாங்க, செலுத்த வைக்கவும் செய்கிறாங்க, விதிக்கவும் செய்கிறாங்க. லேக் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ். இங்கே போட்டி அப்படிங்கிறதே இருக்கா? இல்லை, கிடையாது. சிவில் சர்வெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யாராவது போட்டி போடுவாங்களா? இல்லை. சிவில் சர்வெண்ட் ஆர் கிவன் கண்ட்ரோல் ஆஃப் தீஸ் அண்டர்டேக்கிங் ஹூ மே நாட் ஹாவ் பிஸ்னஸ் அவுட்லுக் ஆர் ஏ கமர்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கிட்ட என்ன கிடையாது அப்படின்னா, ஒரு ஒரு அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா, கமர்ஷியல் பிஸ்னஸ் உடைய அவுட்லுக்கோ, அதாவது வணிக அனுபவமோ இல்லை அப்படின்னா, வியாபாரத்தினுடைய வெளிப்பார்வையில் இல்லாத அரசு அலுவலர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ல வந்து நிர்வாகம் அப்படிங்கிறத செய்யறாங்க. அப்ப என்ன நடக்க செய்யும்? ஸோ இந்த ரன் த அண்டர்டேக்கிங் இஸ் ஓன் பேஷன்ஸ் வித்தவுட் கன்சிடரிங் தயர் சர்வென்ட்ரி ஆஃப் தயர் கன்சியூமர். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நுகர்வோருடைய விருப்பம் இல்லைன்னா தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை, கிடையாது. உங்களுடைய குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தினுடைய மூலமா மட்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை வழிநடத்தி செல்லக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படவும் செய்யறாங்க. கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க். பணியில வந்து சராசரியான ஒரு அணுகுமுறை அப்படின்றது அடுத்தது. ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஏ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஆர் சப்ஜெக்டட் டு frequent transfer. They develop a sense of the casual approach to work. As a result பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, operational efficiency of undertaking suffers a lot அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் பணியில வந்து சரியான என்ன கிடையாது, அணுகுமுறை போக்கு இருக்கா அப்படின்னா, சரியான அணுகுமுறை அப்படிங்கிறது எல்லா கம்பெனிலையும் எப்படி ஒர்க் பண்றாங்களோ, அதே மாதிரியான போக்கு மட்டுமே இந்த பணியிலயும் இருக்கவும் செய்றாங்க. அதனால நிறுவனத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கட்டுப்படுத்தல அப்படின்றதுல என்ன கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு எஃபிசியன்சி அப்படின்றது இருக்கா அப்படின்னா, திறமை அப்படின்றது அந்த இடத்துல இல்லாம போகக்கூடிய சூழ்நிலைய இது உருவாக்க செய்யுது.
கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் என்ன ஆகுது? அரசினுடைய தலையீடு. கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் த டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் எக்ஸசிவானதா இருக்குதா? சரி. தலையீடும் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாடுகள் கண்ட்ரோல் பண்றதும் சரி பார்த்தீங்க அப்படின்னா, யாருடையது அதிகமானதா இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட்டுடையதா இருக்க செய்யுது. லேக் ஆஃப் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபியூர் ஆஃப் கிரிட்டிசம் அப்படின்றது. மேலாண்மை திறமை அப்படிங்கிறது குறைவு என்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாகக்கூடிய ஒரு அச்சம் அப்படின்றது அடுத்தது. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் மேனேஜ்ட் பை எ சிவில் சர்வெண்ட். யார் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க? சிவில் சர்வெண்ட் தான் பண்ணுங்க. டு நாட் பர்சஸ் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஸ்கில் இருக்குதா? இல்லை, கிடையாது. மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா, த மேனேஜர்ஸ் குட் நாட் ஆஃபர் டு பி த இன்னோவேஷன்ஸ். அதில் ஏதாவது புதுமைகளையும் புகுத்துறாங்களா? கிடையாது. திறமை அப்படிங்கிறது இல்லாமயும் இருக்க செய்றாங்க. புதுமை அப்படின்றதான ஒரு இதுவும் அந்த இடத்துல இன்னோவேஷன்ஸ் மெத்தட் அப்படின்றது கிடையாது. பிகாஸ் என்ன அப்படின்னா, ஃபியர் த கிரிட்டிசம் பை த மினிஸ்ட்ரி ஆர் த பார்லிமெண்ட். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாராளுமன்றம். ஏன்னா அமைச்சகத்தினுடைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறதுக்காகவே தங்களுடைய திறமைகள அந்த இடத்துல அவங்கனால என்ன பண்ண முடியல? வெளிப்படுத்த முடியல. ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிதி சார்பு அப்படின்றது. அந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஸ் எக்கனாமிக்கலி அண்ட் ஃபினான்சியலி டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ். யாரை பார்த்து சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்க செய்யுது? கவர்மெண்ட்டோடைய தான் இது மேக்ஸிமம் சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்க செய்யுது. ஸோ சச் பார்த்தீங்கன்னா, கேனாட் ஹேவ் எ ஓன் இண்டிபெண்டன்ட் லாங் ரேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ். அப்போ நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்லாம் ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொன்னா இதால முடியுமா? கண்டிப்பா முடியாத ஒரு ஒரு அமைப்பாகவே இருக்க செய்யுது. ஸோ பிரிங் எனார்மஸ் ப்ராஸ்பெக்ட்ரி டு தயர் அண்டர்டேக்கிங். அப்போ எப்படி இருக்குது? பொருளாதார ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் தன்னிச்சையான முறையில செயல்பட முடியாத ஒரு அமைப்பாகவே இருக்க செய்யுது. அடுத்தது என்ன அப்படின்னா, பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் அப்படின்னா பொதுக்கழகம் அப்படிங்கிறது. இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். இது யார் தான் அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பொதுக்கழகம் அப்படிங்கிறது அவங்களே தான் உருவாக்குறாங்க. பட் யாருடைய சட்டத்திட்டத்தினுடைய அடிப்படை தனிப்பட்ட முறையில உருவாக்குறாங்கங்கிறது தான் இதனுடைய ஸ்பெஷலே. என்ன அப்படின்னு சொன்னா, the business corporations is that a form of business enterprises which is a created as on a autonomous unit by the special act of parliament and state legislature. யாரால உருவாக்குறாங்க அப்படின்னா, இந்த பொதுக்கழகம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட், ஸ்டேட்டோடைய லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா சட்டமன்றத்தினுடைய ஸ்பெஷல் ஆக்ட். ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்னு சொன்னாலே என்னது? ஸ்பெஷல் ஆக்ட்னா ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலமா ஒரு ஆட்டோனமஸ் யூனிட்டா மாத்துறாங்க. என்ன அப்படின்னா, தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு நிறுவனமா உருவாக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ். ஓகேவா? பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது பாராளுமன்றம் இல்லைன்னா சட்டமன்றத்தினுடைய தனிப்பட்ட சட்டத்தின் மூலமாக இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு அமைப்பாக கிரியேட்டட் அண்ட் ஆட்டோனமஸ் யூனிட். தனித்த ஒரு தன்னாட்சி உரிமை பெற்ற ஒரு அமைப்பாக இந்த நிறுவனம் செயல்படும். ஓகேவா? ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ். இதை வந்து மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் தான் ஏற்படுத்துகிறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களே வந்து ஒரு சில விஷயங்களை இவங்களே முடிவெடுத்துக்குவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய குறுக்கீடு அப்படிங்கிறது மேக்ஸிமம் வராது. சரியா? ஸோ அப்படி செயல்படக்கூடியதான் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது. கிரியேட்டட் பை த ஸ்டேட். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேட்டரி கார்ப்பரேஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்டில் உருவாக்குனாங்க அப்படின்னா ஸ்டேட் கார்ப்பரேஷன்ஸ் சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். ஆப்ஜெக்டிவ்ஸ், பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, த இந்தியன் ஏர்லைன்ஸு, ஏர் இந்தியா, இன்டர்நேஷ்னல் ஆயில், அதுக்கடுத்தது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன்ஸ். ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் இதுக்கான எடுத்துக்காட்டுகள். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க செய்யலாம். இயல்புகள் என்ன அப்படின்னா, செப்பரேட் லீகல் என்டிட்டி. இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் த பெர்ஃபெக்சுவல் சக்சஷன்ஸ் ஆஃப் இந்தியா காமன் சீல். இதுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் ஒரு நீடித்து நிலைக்கக்கூடியதாகவும் அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சீல் அப்படின்னு சொன்னால் முத்திரை பெற்ற ஒரு அமைப்பாகவும் எது இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்குது.
தனித்து இயங்கக்கூடிய சட்டத்தன்மை அப்படின்றது. பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் இஸ் கிரியேட்டட் பை எ ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். எதால உருவாக்க செய்றாங்க? இந்த பொதுக்கழகம் அப்படிங்கிறது ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட்டட் பை த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசால் இயற்றப்பட்ட ஒரு தனி சட்டத்தின் கீழ் தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ். செப்பரேட் லீகல் என்டிட்டி. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, லீகல் என்டிட்டி நீடிச்சு, நிலைச்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்க செய்யுது. எப்படி? பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி வித் எ பெர்பெச்சுவல் சக்சஷன்ஸ் அண்ட் எ காமன் சீல். இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பொது முத்திரையுடன் இருக்கக்கூடிய நீடித்த நிலைத்தன்மை பெற்ற ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கேபிட்டல் ப்ரொவைட் பை த கவர்மெண்ட். The capital of a public corporation is provided by the government or a agency controlled by their government. இதுக்குன்னு தேவையான எல்லா ஆம், எது என்னது அப்படின்னு சொன்னா கேபிட்டல் அமௌண்ட். இதுக்குன்னு தேவையான அமௌண்ட் யார் தான் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, the capital of a public corporations provided by their government by the agency controlled by their government. இதுக்கு தேவையான நிதி அப்படிங்கிறது தன்னாட்சி பெற்ற தனித்தன்மை உடைய நபராய் ஒரு வரவு செலவு திட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, தாங்களே தயாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாகவும் இருக்க செய்யுது. அதே நிதியை பயன்படுத்துறதுக்கான அதிகாரமும் யாருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கே இருக்க செய்யும். ஸோ மெனி பப்ளிக் கார்ப்பரேஷன் ஹேவ்ஸ் ஆல்சோ begun to raise money from the capital market. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாத்துலயும் ரைசஸ் பண்றதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. தனிப்பட்ட முறையில செயல்படுறதுக்கான அதிகாரமும் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸுக்கு இருக்க செய்யுது. இது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கேபிட்டல் ஆஃப் ஏ பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் இஸ் ப்ரொவைட் பை த கவர்மெண்ட். இதுக்கு தேவையான கேபிட்டல் அமௌண்ட்டை யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இல்லைன்னா பை த ஏஜென்சி. ஸோ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். இது எல்லாமே யார் கண்ட்ரோல் பண்றாங்க? கவர்மெண்ட் தான். த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் ஹேவ் ஆல்சோ பிகன் ரைஸ் த மணி ஃப்ரம் த கேபிட்டல் மார்க்கெட். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு மூலதன சந்தையில இருந்து தனக்கு தேவையான அமௌண்ட்டை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கலெக்ட் பண்ணிக்கவும் செய்றாங்க. ஃபினான்சியல் அட்டானமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிதியினுடைய தன்னாட்சி. பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் என்ஜாய் ஃபினான்சியல் அட்டானமி. இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நிதியில வந்து தன்னாட்சி பெற்ற ஒரு ஒரு அமைப்பா செயல்பட செய்யுது. அதே மாதிரி ஓன் பட்ஜெட் அண்ட் ஹேஸ் ஏ அத்தாரிட்டி டு ரிடைன் தயர் யூட்டிலைஸ் இட்ஸ் ஏ ஏர்னிங் ஃபார் தயர் பிஸ்னஸ். இது என்ன பண்றாங்க? இதுக்கான வரவு செலவு திட்டங்களை தயாரிக்கிறது, அதிகாரம் அப்படிங்கிறது எல்லாமே பெற்றுக்கொள்வதற்கானவும், வியாபாரத்துல பார்த்தீங்கன்னா, அதனுடைய நிதியை பயன்படுத்துவதற்கான அதிகாரம் பெற்ற ஒரே அமைப்பு எது அப்படின்னா, இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் தான். மேனேஜ்மெண்ட் பை எ போர்ட் ஆஃப் டைரக்டர். மேனேஜ்மெண்ட் இஸ் எ vested in a board of directors appointed nominated by their government. இதுக்கான மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசால் பரிந்துரை செய்யப்பட்ட, அதாவது நியமனம் செய்யப்பட்ட இயக்குனர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியை மேனேஜ்மெண்ட் பண்ண செய்றாங்க. ஓன் ஸ்டாஃப் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஓன் ஸ்டாஃப்பையும் என்ன பப்ளிக் கார்ப்பரேஷன் ஹேஸ் இஸ் எ ஓன் ஸ்டாஃப். சொந்தமா பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாஃப் அப்படின்றவங்களும் இருக்கான். ஹூஸ் அப்பாயிண்டட் அண்ட் ரெமுனரேஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் டிசைடட் பை கார்ப்பரேஷன்ஸ் இட்செல்ஃப். அதுவே பண்ணிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி சர்வீஸ் மோட்டிவ் அப்படின்றது மெனி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஏ பப்ளிக் கார்ப்பரேஷன் சர்வீஸ் மோட்டிவ் அப்படின்ற மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது தான் இதனுடைய இது. எக்ஸ்பெக்டட் டு த செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் ஏர்னிங் ரெஸ்பான்சிபிள் ப்ராஃபிட். மக்களுக்கு வந்து என்ன பண்றாங்க? சேவை செய்யணும் அப்படின்றது தான். ஸோ சுயசார்பான முறையில் நியாயமான லாபத்தை ஈட்டக்கூடிய குறிக்கோள் அப்படின்றது இருக்கிட்ட இருக்க செய்யும். தவறான முறையில் ஈட்டுறது அப்படின்றது கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னா, அட்வான்டேஜ் நன்மைகள் என்னென்ன மாதிரியானதுலாம் இருக்குது? போல்ட் மேனேஜ்மெண்ட் டியூ டு ஆப்ரேஷனல் அட்டானமி அப்படின்றது அடுத்தது. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் என்ஜாய் இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் அட்டானமி as it is a free from கவர்மெண்ட் கண்ட்ரோல். இது தனிப்பட்ட முறையில் இருந்து என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்னல் ஆப்ரேஷன் செயல்படணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் செய்யலாம். ஸோ கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஸோ ரன் த பிஸ்னஸ் மேனர் அப்படின்றது இட் செல்ஃப் அதோடைய இஷ்டப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கும், அதே மாதிரி செயல்படுறதுக்கான மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரமும் இதுக்கு இருக்க செய்யுது. லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சட்ட அமைப்பு அப்படிங்கிறது. அஃபேர் ஆஃப் ஏ பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் ஸ்க்ரூட்டினி பை த
கமிட்டி ஆஃப் எ பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். ஒன்று என்ன அப்படின்னா பார்லிமெண்ட், இல்லை அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுடைய லெஜிஸ்லேட்டிவ் குழு மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுத்த செய்கிறாங்க. இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் செய்கிறாங்க. ப்ளஸ் ஆல்சோ கீப் வாட்ச் ஐ ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ பப்ளிக் கார்பரேஷன்ஸ். ஒவ்வொரு கார்பரேஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத யார் வாட்ச் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் அப்படின்னா மீடியாஸ் எல்லாமே பண்ணுறாங்க. செக் த இயர் அண்ட் ஹெல்தி ப்ராக்டிஸ் ஆன் த இயர் பார்ட் ஆஃப் த இயர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பப்ளிக். எங்கேயெல்லாம் ஒரு ஹெல்த்தியாக இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்க செய்து அதை என்ன பண்ணுறாங்க, சுட்டி காட்டவும் செய்கிறாங்க, அதை வாட்ச் அவுட் பண்ணவும் செய்கிறாங்க. குவாலிஃபைடு அண்ட் கன்சர்ன் ஸ்டாஃப் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல தகுதி வாய்ந்த ஒரு ஸ்டாஃப் அப்படின்னா அலுவலர்கள் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க, பப்ளிக் கார்பரேஷன்ஸில் இருக்கிறாங்க. பப்ளிக் கார்பரேஷன்ஸ் ஆஃபர் அட்ராக்டிவ் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் டு இட்ஸ் செல்ஃப். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அலுவலர்கள் பணிக்கு நிறைவான தன்மை உடைய நபர்களை இவங்களே தானே அப்பாயின்மெண்ட் பண்ண செய்கிறாங்க. ஸோ இருக்க செய்கிறாங்க. ஏபிள் டு தி அட்ராக்டிவ் குவாலிஃபைடான ஸ்டாஃப் இங்கே எப்படி இருக்காங்க, நல்ல தகுதி வாய்ந்ததாகவும் இருக்க செய்கிறாங்க. ஸோ குவாலிஃபைடான ஸ்டாஃப் இருக்கனால கண்டென்ட் தேர் ஸ்டாஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் மச் சர்வ். இதில் என்ன கிடையாது, அதனால வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே இருக்க செய்யுது. மனநிறைவு உடைய பணியாளர்களும் இருக்க செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. ஸோ ஸ்டாஃப் ஹேஸ் பி மோட்டிவேட் பண்ணவும் செய்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் ஆஃப் த கார்பரேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணவும் செய்கிறாங்க. டெய்லர் மேட் ஸ்டேட்டிவ். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் தயார் நிலையில் இருக்க செய்யுது. ஸ்பெஷல் ஆக்ட் விச் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் கிரியேட்டட். இதுக்குன்னு எப்படி தான் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்பெஷல் ஆக்ட் தான் கேன் பி டெய்லர் மேட் டு மீட் த ஸ்பெசிஃபிக் நீட் ஆஃப் எ பப்ளிக் கார்பரேஷன்ஸு. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி சிறப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ். ஒரு சில செயல்பாடுகளை தனிப்பட்ட முறையில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இந்த கார்பரேஷன்ஸ் கேன் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் இன் த பெஸ்ட் மேனர் டு அச்சீவ் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதனுடைய நோக்கம் என்னவோ அதில் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற செயல்பாட்டினுடைய அடிப்படையில் இது செயல்படுது. நாட் அஃபெக்டட் பை பொலிட்டிக்கல் சேஞ்சஸ். இதில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்தாலும் இது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. பீங் டிஸ்டிங் legal entity, a public corporation is not much affected by the political changes. எந்த மாதிரியான political changes அப்பப்போ போனாலும் இது என்ன ஆகுது அப்படின்னா எந்த இதுலேயுமே இது மாற்றங்கள் வர செய்யாது. It can maintain continuity of a policy and operations. இதனுடைய கொள்கைகளும் செயல்பாடுகளும் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து செயல்படக்கூடிய லெவல்லையே இருக்க செய்யும். லெசர் லைக்வுட் ஆஃப் ஏ எக்ஸ்பிளேஷன்ஸ். இது சுரண்டல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா மிக குறைந்த அளவில் தான் இருக்க செய்யுது. எக்ஸ்பிளேஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சுரண்டல் அப்படின்றது. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப் லைக் பார்த்தீங்கன்னா லேபர், கன்சியூமர்ஸ் எக்ஸெட்ரா. இந்த நாமினேட் பை த யார் நாமினேட் பண்ண செய்கிறாங்க அப்படின்னா பை த கவர்மெண்ட். ஸோ தேர் இஸ் ஏ லெஸர் லைக்வுட் ஆஃப் ஏ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் எனி கிளாஸஸ் ஆஃப் சொசைட்டி. இந்த சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள சுரண்டுறது அப்படிங்கிறது பணியாளர்கள் நுகர்வோர்களோ இல்லை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல விரும்பிகளே இருக்க செய்வாங்க இல்லையா. அதனால் யார் தான் தேர்ந்தெடுக்கிறதுறாங்க அப்படின்னு சொன்னால் அரசு தேர்ந்தெடுப்பதால் அந்த சுரண்டல் மற்றும் அதே மாதிரி ஊழல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா சுரண்டல் அப்படிங்கிறது கிடையாது. ரீசனபிள் ப்ரைஸிங் பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்னா தகுந்தமான முறையில் விலை கொள்கை அப்படிங்கிறது நிர்ணயம் செய்கிறாங்க. இந்த கார்பரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ப்ரைஸிங் பாலிசி பேஸ்டு ஆன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். எந்த பேசிக்கில் இருக்கும் அப்படின்னா லாபம் நட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய ப்ரைஸஸ் அதாவது விலை கொள்கைகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்கவும் செய்கிறாங்க. ஸோ சாட்டிஸ்ஃபை வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஏ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பை த பப்ளிக் கார்பரேஷன்ஸ். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சரக்கு சேவைகள் எல்லாம் பொது கழகங்கள் அப்படிங்கிறது மக்களை திருப்தி அடையக்கூடிய வகையில் செயலாற்ற செய்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோனமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி இன் த தியரி. இதில் எப்படி இருக்குது
அட்டானமி அப்படின்றது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்லி தியரியாக மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அட்வான்டேஜ் ஆஃப் ஏ பப்ளிக் கார்பரேஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி தியரி. இதில் வந்து தன்னாட்சி நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது ஏற்றளவில் மட்டும்தான் இருக்க செய்யுது. அதே மாதிரி லாட் ஆஃப் இன்டர்வியன்ஸ் ஒர்க்கிங் த பப்ளிக் கார்பரேஷன் பை த மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் இவங்களுடைய தலையீடு அதிகமான அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். மிஸ்யூஸ் ஆஃப் ஏ மோனோபோலி பவர். இது என்ன சர்வாதீன அதிகாரத்தை வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க. என்ஜாய் மோனோபோலி இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். பொதுக்களங்களினுடைய செயல்பாடுகளில் இந்த மோனோபோலி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வாதிகாரம் அப்படிங்கிற பெற்ற அமைப்பு அப்படிங்கிறது அதிகாரம் அப்படிங்கிறது பெற்ற ஒரு அமைப்பாக இருக்க செய்யுது. இதனால யாரெல்லாம் வந்து அதிகமான அளவு so such on the one head they are indifferent to consumer need and problems. இதனால கன்சியூமர்ஸ் அப்படின்னா யாரு? நுகர்வோருடைய தேவைகள் பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளும் எடுக்கிறதே கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டூ நாட் ஹெசிடேட் அண்ட் டு எக்ஸ்பெக்ட் கன்சியூமர். அவங்கள்ட்ட வந்து ப்ராப்ளம் என்ன பண்ணுறது சால்வ் பண்ணுறது கிடையாது, அவங்கள வந்து சுரண்ட மட்டும்தான் செய்கிறாங்க. ரிகைடு கான்ஸ்டிடியூஷன்ஸ் அடுத்தது என்ன அப்படின்னா ரிகைட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது அடுத்தது ஒரு நெகிழ்வுத்தன்மை உடைய அமைப்பா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது வெரி ரிகைடு. இதில் வந்து நிறைய என்ன இருக்குது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஏ கார்பரேஷன்ஸ் இஸ் வெரி ரிகைட். இதில் வந்து நெகிழ்வுத்தன்மை அப்படின்றது மிகவும் குறைவானதாக மட்டுமே இருக்க செய்யுது. மாற்றங்கள் அப்படின்றது cannot be changes without amending their statute of இட்ஸ் ஃபார்மேஷன்ஸு. இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. மாற்ற முடியுமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. அதாவது சட்ட விதிகள் வந்து அவசியம் ஆகவே அதனுடைய பொதுமக்களுடைய செயல்பாடுகளுக்கு பொதுக்கழகத்தினுடைய செயல்பாடுகள் நெகிழ்வுத்தன்மை அற்றதாகவே மட்டுமே இருக்க செய்யும். பப்ளிக் கார்பரேஷன்ஸ் கேன் நாட் பி ஃப்ளெக்சிபிள் இந்த ஆப்ரேஷன் செயல்பாடுகளில் எப்பயுமே எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிள் அப்படின்றது இருக்க செய்யாது. இது எல்லாமே யார் தான் அமைக்கிறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டுடைய லெஜிஸ்லேட்டிவாக இருக்க செய்யும். கேனாட் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டாது. இது அமைக்கிறது எது அப்படின்னா ஸ்டேட்டிவ் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபார்மேஷன்ஸ் பண்ணுறது. அதனால் நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மிக குறைவானதாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லோ மேனேஜரல் எஃபிஷியன்சி. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவில் சர்வெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க who not possess a manager knowledge and skill are appointed by their government. இதில் வந்து அதுக்குன்னு போதுமான அளவு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லோ நாலேஜோ இருக்கக்கூடிய நபர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் எ ஸ்பெஷல் ஆக்ட். சிறப்பு சட்டம் ஏற்றதில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய சிக்கல் அதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்குது. பப்ளிக் கார்பரேஷன்ஸ் கேன் நாட் பி ஃபார்ம்டு வித்தவுட் பாசிங் எ ஸ்பெஷல் ஆக்ட். ஒரு சிறப்பு சட்டம் உருவாக்கணுமா அப்படின்னா முடியாது. which is a time consuming and difficult process. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் உருவாக்குறதுல நிறைய சட்ட சிக்கல்கள் அப்படின்றது இருக்க செய்யும். ஸ்கோப் ஆஃப் செட்டிங் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட். என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பொதுக்கழகத்தில் உருவாக்கப்படுவது எப்பொழுதுமே நிகழக்கூடிய ஒன்று, எப்பொழுதுமே நிகழும் ஒண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உருவாக்கக்கூடிய சட்ட நடைமுறைகள் அப்படிங்கிறது எப்பயுமே ப்ராப்ளமாக இருக்க செய்யும். அப்போ உருவாக்கப்படுவது அப்படின்றது எப்பொழுதுமே நிகழாத அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்னு மூலமாக உருவாக்குறாங்க. அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணுமா? கண்டிப்பாக கொண்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஏ கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனினா என்னது? கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது டிஃபைன் அண்டர் ஏ செக்ஷன்ஸ் 245 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பார்த்தீங்கன்னா எனி கம்பெனி விச் இஸ் நாட் லெஸ் தென் 51% paid up share capital is held by the central government or by any state government or government or partly by the central government and partly one or more state government and include a companies which is a subsidiary company of such as என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன்ஸ் 245 ஆக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி ஆக்டில் 2013 எந்த ஒரு கம்பெனி நாட் லெஸ் தென் 51% 51% குறைவில்லாத பங்கு முதல் கொண்டு வச்சிருக்குதோ அதில் வந்து எப்படி இருக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எனி ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்க செய்யலாம்,
கவர்மெண்ட்டாவும் இருக்கலாம். எனி ஸ்டேட் கவர்மெண்ட்டாவும் இருக்கலாம். இல்லைன்னா வெறும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாவும் இருக்கலாம். பார்ட்லி பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட். பார்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சே சேர்ந்து உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதில் வந்து சப்சிடரி கம்பெனிஸ் ஆல்சோ கால்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். சப்சிடரி கம்பெனி ஆஃப் சச் கம்பெனிஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்டர் த கம்பெனி ஆக்ட். நிறுவன சட்டத்தின் கீழே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதிவு செய்கிறாங்க. கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்டர் த கம்பெனி ஆக்ட் 1956 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் திஸ் ஆக்ட் லைக் எனி அதர் கம்பெனிஸ். இந்த 1956 ஆக்டின் கீழமாக உருவாக்கப்பட்ட அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கம்பெனி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க செய்யணும். ஃபுட் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கடுத்து ONGC, அதுக்கடுத்து டூரிசம் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அரசினுடைய நிர்வாக முறையீடுகள் அப்படின்றது. கவர்மெண்ட் கம்பெனி இஸ் கிரியேட்டட் எனி எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சீக்கிங் த அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். இதில் வந்து பாராளுமன்ற சட்டசபையினுடைய அங்கீகாரம் இல்லாமல் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அரசு நிறுவனத்தை அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், நிர்வாக முடிவின் கீழ் அமைக்கவும் செய்யலாம். செப்பரேட் லீகல் என்டிட்டி. கவர்மெண்ட் கம்பெனி இஸ் எ லீகல் என்டிட்டி செப்பரேட் ஃப்ரம் த கவர்மெண்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்திடம் இருந்து அரசு நிறுவனம் அப்படிங்கிறது தனித்த சட்டப்பூர்வ தன்மை உடைய ஒரு அமைப்பாகவும் இருக்க செய்யுது. அதே மாதிரி ஹோல் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் ஏ கேபிட்டல் ப்ரொவைட் பை தயர் கவர்மெண்ட். இதுக்கு தேவையான பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணாங்க, 51% ஆஃப் த மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ஆர் மெஜாரிட்டி அட்லீஸ்ட் 51% கேபிட்டல் ஆஃப் ஏ கவர்மெண்ட் கம்பெனி ப்ரொவைட் பை தயர் கவர்மெண்ட். இதுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ்க்கு மேலே தான் கவர்மெண்ட்டுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 51%க்கு மேலே இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ரெவன்யூ ஆஃப் த கம்பெனி இஸ் நாட் டெபாசிட்டட் இன்டு த ட்ரெஸரி. இதனுடைய கேபிட்டல் அமௌண்ட் முழுவதையும் எங்கே கொண்டு போய் செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுடைய ட்ரெஸரியில் வந்து செலுத்துறாங்களா அப்படின்னா செலுத்துறதே கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் ஏ கவர்மெண்ட்டுடைய டைரக்டர்ஸ். இதில் இருக்கக்கூடியவங்கள டைரக்டர்ஸும் மெஜாரிட்டி யாரோடையது, கவர்மெண்ட்டோடையது. இது பொசிஷன்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டி பொசிஷன்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் கேபிட்டல். கவர்மெண்ட்டோடைய ஹேஸ் அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஏ டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கம்பெனி. கம்பெனியில் இருக்கக்கூடியது அமௌண்ட்டும் சரி, அதே மாதிரி டைரக்டர்ஸும் சரி, அதே மாதிரி அதுக்கான அத்தாரிட்டிஸையும் வழங்குறதுக்கான அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்க செய்யுது. ஃப்ரீ ஃப்ரம் ப்ரொசீஜரல் கண்ட்ரோல்ஸ். இதில் வந்து நடைமுறையில் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கா அப்படின்னா கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனி ஈஸியாக ஃப்ரீ ஃப்ரம் பட்ஜெட்ரி அக்கௌண்டிங் ஆடிட்டிங் அது பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு த கவர்மெண்ட்டுடைய அண்டர்டேக்கிங். அரசு நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவு திட்டம் கணக்கில் இந்த தணிக்கை இதில் எல்லாம் போன்றவற்றில் விடுபட்டு அதேமாதிரி குறுக்கீடுகள் இல்லாமல் செயல்பட முடியும். அக்கௌண்டபிலிட்டி டு பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். யாருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்குது, அதாவது பார்லிமெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி பதில் சொல்லக்கூடிய பொறுப்பு அப்படின்றது இருக்க செய்யுது. அதே மாதிரி ஆனுவல் பட்ஜெட்டிங் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் பிளேஸ்டு பிஃபோர் த பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேட்டிவ். யாருக்கிட்ட கொண்டு நீ ஒப்படைக்க வேண்டிய சமர்ப்பிக்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பட்ஜெட் அப்படிங்கிறத பிஃபோர் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்க்கு வந்து கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு அப்படின்றது இதுக்கிட்ட இருக்க செய்யுது. அதே மாதிரி அதனுடைய அட்வான்டேஜ் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஈஸி ஃபார்மேஷன். கம்பெனி அமைக்கணும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி ஈஸிலி ஃபார்ம்டு அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் பேசிக்கில் அமைக்கணும் அப்படின்னா ஈஸியாக அமைக்க முடியும். எக்ஸிக்யூட்டிவ் டிசிஷன்ஸ் ஆஃப் த இயர் கவர்மெண்ட். இதுக்கு யாரும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுடைய முடிவெடுத்தால் மட்டுமே போதுமானது. இன்டர்னல் அட்டானமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
தனியாருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கேன் மேனேஜ் இட்ஸ் அஃபேர் இண்டிபெண்டன்ட்லி. இது எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் சிறப்பான முறையில் தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூடியதாக இருக்க செய்யுது. ஸோ லெஜிஸ்லேட் ரிலேட்டிவ்லி ஃப்ரீ ஃப்ரம் த மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் அண்டு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இந்த டே டு டே ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்ன பண்ணுறது கிடையாது, தலையிடுறது கிடையாது. அப்போ இண்டிபெண்ட்டாக இது செயல்படுது. ப்ரைவேட் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன்ஸு எப்படி இருக்காங்க அப்படின்னா தனியார் ஒரு பங்களிப்பு அப்படின்றது இருக்க செய்யுது. கவர்மெண்ட் கம்பெனி டிவைஸ் த கவர்மெண்ட் கேன் அவைல் ஆஃப் த ஓகே. இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது மேக்ஸிமம் கிடையாது. ப்ரைவேட் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படின்றதாங்க இருக்க செய்கிறாங்க. ஈஸி டு அலாட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப ஈஸியான முறையில் அலாட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படின்றது இந்த இதில் இருக்கா அப்படின்னா அதில் ஒழுக்கத்தையும் பின்பற்றவும் செய்கிறாங்க. ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கேன் பி எம்ப்ளாய் ப்ரொஃபஷனலி குவாலிஃபைட் மேனேஜர்ஸ் தான் இருக்க செய். இட் ஹேஸ் த ஓன் ப்ரொஃபஷனல் பாலிசி. தனிப்பட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் பாலிசி அங்கே இருக்கக்கூடிய கொள்கை முறைகளை தவறாமல் பின்பற்றவும் செய்கிறாங்க. அதே மாதிரி பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது பதில் அளிக்கவும் முடியும். பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி அதுக்கான பொறுப்பு செல்லக்கூடியதாகவும் இருக்க செய்யுது. ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் ஏ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஏ பிரசன்டட் டு த பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். இதுக்கு வந்து பாராளுமன்ற சட்டமன்றத்தினுடைய அரசு நிறுவனத்தினுடைய ஆண்டு தணிக்கறிக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமர்ப்பிக்கவும் செய்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பேக்டு வித் த எஸ் மென் எப்படி இருக்காங்க, அதில் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்க செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கவர்மெண்ட் கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா அப்பாயிண்டட் பை த டைரக்டர்ஸு கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது அப்பாயின்மெண்ட் பண்ண செய்கிறாங்க. அப்போ ஹூ இஸ் த எஸ்மன் ஆஃப் த இயர் கவர்மெண்ட் தே ஆர் அனபிள் டு ரன் ஏ கம்பெனிஸ் இன் ஏ பிஸ்னஸ் லைக் மேனர். எந்த முறையில் அவங்க ரன் பண்ணுறது இல்லை அப்படின்னா வணிக நோக்கத்தினுடைய அடிப்படையில் செயல்படுறது கிடையாது. ஆட்டோனமி ஒன்லி இன் ஏ நேம். பேரளவில் மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா சர்வாதிகாரம் அப்படின்றது இருக்க செய்யுது. இண்டிபெண்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கம்பெனி எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் நேம். தன்னுடைய பேர்லையும் என்ன இருக்குது, அரசு நிறுவனங்க தனித்தன்மை என்பது அப்படிங்கிறது பேரில் மட்டுமே இருக்க செய்யுது. பாலிசி மினிஸ்ட்ரி கவர்மெண்ட்டு உடைய அஃபீஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் எக்ஸசிவ்லி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டே டு லைஃப் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுடையது செயல்பாட்டில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்க செய்யுது. ஃப்ராட் ஆன் ஏ கம்பெனிஸ் ஆக்ட் அண்டு கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறுவன சட்டம் மற்றும் அரசியல் சட்டத்தின் என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ராட் மோசடி அப்படின்றதும் இருக்க செய்யுது. ஃபியர் ஆஃப் எக்ஸ்போசர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பயத்தினுடைய வெளிப்பாடுகள் இருக்குது. இதில் கொஸ்டின் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். அதே மாதிரி லேக் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் இன் ஏ டெபுடேஷன்ஸு இதில் என்ன கிடையாது அப்படின்னா ஒரு நிபுணத்துவம் அப்படிங்கிறது தரம் குறைந்த நபர்கள் திறமை குறைந்த நபர்கள் மட்டுமே இருக்க செய்கிறாங்க. செல்ஃபிஷ் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சுயநல போக்கான முறையில் செயல்படவும் செய்கிறாங்க. இது கொஸ்டின்ஸ் கிடையாது, பட் இருந்தால் தெரிஞ்சுக்கோ. ஸோ இருக்கக்கூடிய 2 மார்க்கு 1 மார்க்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கம்பல்சரி படிச்சிருக்கணும். தட்ஸ் ஆல். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.